சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த சில நாட்களாக அதிகம் பேசும் பொருளுக்கு வந்து இந்த போதைப் பொருள் வழக்கு கடத்தல் தான் சார். இப்போ 2000 கோடிகளுக்கான அந்த போதைப் பொருளை வந்து கடத்திருக்காங்க. அதுவும் திமுக சேர்ந்த ஒருத்தர் வந்து கடத்தியிருக்காரு. யார் இந்த ஜாஃபர் சித்திக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. யார் சார் இவர்? இவரோட உண்மையும் பின்னணியும் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இவர் ஒரு பட தயாரிப்பாளர். மங்கை, இறைவன் மிகப்பெரியவன், மாயவளை, 3 படம் எடுத்திருக்காரு. இது எல்லாமே ஒரு ஏற்றுமதியாளர். JSM சீ ஃபுட் ஏற்றுமதியாளர். அதே போல் ஜி ஸ்கொயர் இல்லை, ஜே ஸ்கொயர் ஒரு ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ராவல்ஸு. டெல்லியில் தேங்காயிலிருந்து பவுடர் எடுத்து அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய டெல்லியில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. இப்படியான ஒரு தொழிலதிபர் முகம்தான் ஜாஃபர் சாதிக். இவர் சென்னை மாவட்ட மேற்கு அயலகப்பணி செயலாளர். அப்போது திமுகவில் கிருத்திகா, உதயநிதியுடைய மனைவி, அவங்கள வச்சு இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காரு. திமுக குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர். அப்போ இத்தனை செல்வாக்கு அவருக்கு இருக்குது. ஆனால் என்ன தொழில்னா, ஆஸ்திரேலியாவுக்கு கேட்டமைன், அதாவது ஹெராயின் அல்ல, ஹெராயின் உலகத்தில் மிக கொடூரமான பொருள். அந்த ஹெராயின் வந்து இயற்கை தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுகிற பவுடர் அது. ஆனால் இவர்கள் படுத்தக்கூடிய பொருள்கள் வேதிவினை பொருள்கள். அது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இதில் இப்போ இவருடைய அந்த ப்ராடக்ட்டு போதையும் ஒரு 4 நாள் இருக்குமா, அதை அருந்தினா. ப்ளஸ்ஸு பாலியல் உணர்வு 4 நாள் இருக்குமா. அதாவது அது ஒரு வயக்கரா கலந்த போதை மருந்து. இதுதான் இவர் 2 வருஷமாக டெல்லியிலேருந்து எங்கள் ஏர் கார்கோ மூலம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு செஞ்சுட்டு இருந்திருக்கார். இதில் ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ இவரை ஆஸ்திரேலியா நார்கோட்டிக்ஸ் அமெரிக்காவுக்கு தகவல் சொல்லி, அமெரிக்கா நார்கோட்டிக்ஸ் இந்தியா நார்கோட்டிக்ஸ் தகவல் சொல்லி இதை பிடிச்சிருக்காங்க. அப்போது இந்திய நார்கோட்டிக்ஸ் ஏன் இதை பிடிக்கல? இந்தியாவில் இருக்கக்கூடிய போதை ஒழிப்புத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது 2 வருஷமாக? நீங்கள் கார்கோவை பற்றி தெரியாதவர்களுக்கு வேணால் அதை பற்றி ஏதோ போச்சுன்னு சொல்லலாம். ஏர் கார்கோவில் என்ன நடக்குங்கிறது எனக்கு இன்ச்சு பை இன்ச்சாக தெரியும். ஏன்னா நான் திருப்பூர்காரன். திருப்பூரில் பனியன்கள் பூராமல் ஷிப்பில் போகும். லேட்டாச்சுன்னா ஏர் கார்கோவில் அனுப்பிடுவான். அப்போது ஏர் கார்கோவில் இப்போ நீங்கள் அதுவும் உணவுப் பொருள்னால் அவன் என்ன பண்ணுவான்? பரிசோதிப்பான், செக் பண்ணுவான், சாப்பிட்டு பார்ப்பான். அப்புறம் அது 3 மட்ட அதிகாரிகளால் பார்க்கப்படும். ஏன்னா அங்கே போய் வெள்ளைக்காராய் சாப்பிட்டு ஏதாவது ஆய் செத்து போச்சு பிரச்சனைனா, இந்தியாவில் எந்த பொருளும் ஏற்றுமதி ஆகாது. இந்தியாவிலிருந்து எந்த பொருளும் ஏற்றுமதி ஆகாது. இந்தியாவுடைய எல்லா பொருள்களுக்குமே தடை பண்ணிடுவான். புலிகள் ஒருக்க என்ன பண்ணாங்க, இலங்கையினுடைய தேசிய வருமானம் தேயிலை. அந்த தேயிலையில் சைனட்டை கலந்துட்டேன்னு ஒரு செய்தி அடிச்சு விட்டான். எங்கே? லண்டனில். சைனட் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுலாம் அவனுக்கு நேரம் இல்லை. எல்லாத்தையும் இது எங்கே கொட்டினான்? கடலில் கொட்டிட்டான். பலாயிரக்கணக்கான கோடி டாலர்கள் பெருமானம் உள்ள தேயிலைகள் எங்கே கொட்டப்பட்டது? கடலில் அது கொட்ட. ஏன்னா அது சைலண்ட் இருக்கோ இல்லையோ, விஷ பரிச்சை வேண்டது கடலில் கொட்டிட்டான். அது பின்னாடி இலங்கையில் எந்த விதமான தேயிலையும் லண்டனில் வாங்கிறதே இல்லை நீண்ட காலம். இதுதான் ஒரு உணவுப் பொருளில் இவர் போதைப் பொருளை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பினார்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர் கார்கோவில் இருக்கக்கூடிய அந்த கஸ்டம்ஸ், சுங்கத்துறை, போதை ஒழிப்பு எல்லா துறையும் அங்கே இருப்பான். இவர்கள் என்ன 2 வருஷம் என்ன பண்ணான்? ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா போதை ஒழிப்புத்துறைக்கு போய் அங்கிருந்து எங்கே வந்திருக்கு? டெல்லிக்கு வந்திருக்குன்னா இது யாருடைய பலவீனம்?
முழுக்க முழுக்க இந்திய அரசு, அதாவது டெல்லி அரசினுடைய பலவீனம். இப்போ அவரை திமுகவில் ஒரு பதவியில் இருக்கார். எதுக்கு? தனக்கு ஒரு அந்தஸ்து வேணும், தனக்கு ஒரு பதவி வேணும், தனக்கு ஒரு மரியாதை வேணும். எதிர்காலத்தில் எம்எல்ஏ கூட ஆகலாம், எம்பியாக கூட ஆகலாம் ஜாபர் சாதிக்கு. அப்போ ஜாபர் சாதிக்கை பொறுத்தவரை ஜாபர் சாதிக்கினுடைய தொழில் போதை பொருள். அதில் தான் கோடியாக கூட்டும். 2 வருடங்களில் 2000 கோடி கூட்டுதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை அரசு தான் குற்றவாளி. டெல்லியில் இருக்கக்கூடிய விமானம் யார்கிட்ட இருக்குது? யாருக்கோ யார்கிட்ட இருக்குது? டெல்லியில் தான் இருக்குது. திமுக இருக்கார் என்பதை குற்றச்சாட்டை தவிர திமுக போலீஸார் பயன்படுத்தினான்னு சொல்ல முடியாது, திமுக காவல்துறையை பயன்படுத்தினா சொல்ல முடியாது. லஞ்சம் வாங்கின துறை இது அண்ணாமலை துறை தான். அப்போது இது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த போதை கதையில் வர்றேன், 96/2001 விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கர். இவர் வைகோவை எதிர்த்து ஜெயிக்கிறார், 700-800 ஓட்டில் ஜெயிக்கிறார். இவரை 2003 மதுரவையில் ஒரு இலங்கை தமிழரை கைது பண்ணுறாங்க. கைது செய்த பிறகு அவர் நேராக அந்த நார்கோட்டிக்ஸ் போலீஸை ஃப்ராடுவை கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா 4.5 கோடிக்கு பெருமானம் இல்லை, 4.5 கிலோ ஹெராயின் இருக்கு. யார் அவர்? திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இது எங்கே போய் சொல்கிறது? இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய அறையில் எவ்வளோ இருக்கு? 4.5 கோடி பெருமானம் உள்ள. அப்பா வந்து அவர் திமுக எம்எல்ஏ வந்து திமுக மாறி அதிமுக போயிட்டார். காவல்துறை கைது செய்யப்படும் போது அவர் அதிமுக எம்எல்ஏ, அதிமுக கட்சிக்காரர், திமுக முன்னாள் எம்எல்ஏ. இவருக்கு நார்கோட்டிக்ஸ் வழக்கு நடந்து இவர் எப்போ கைது செய்யப்படுறாருன்னா, கைது செய்யப்படுறார் 2003 கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு 2012 மே 15 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். 10 வருஷம் கன்விஷன், 2 லட்ச ரூபா ஃபைன். இவர் யார்? இவர் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். என்ன தொழில்னு பாருங்க. சார் போதை மருந்து கடத்துறது சார். இப்போ ஒருத்தர் பண்ணுற தப்புக்கு வந்து எப்படி சார் திமுகவை மொத்தமாக குற்றம் சாட்ட முடியும்? இல்லை, திமுகவை நான் குற்றம் சாட்டலை. திமுக இவர்களுடைய பின்னணியை தெரியாமல் திமுக ஏமாந்துருக்கிறது. நீங்கள் அதாவது ஒருத்தர் எம்எல்ஏ சீட் கேட்குறாருன்னா அவருடைய பின்னணி என்ன, அதெல்லாம் இல்லை. பணம் கொடுத்தா எம்எல்ஏ சீட், பணம் கொடுத்தா எம்பி சீட். இது தவறான போக்கா இல்லையா? அப்போ நீங்கள் இப்போ ரவிசங்கராக இருந்தாலும் சரி, ஜாபர் சாதிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்காணிக்க வேண்டியது திமுகவுடைய பொறுப்பாக இல்லையா? அப்போ திமுக செய்யாதனால தான் திமுக இவ்வளோ பழி வருது. திமுக போதைப் பொருளுக்கு எந்த உடந்தையும் இல்லை. இன்றைக்கி கிருத்தியா சினிமா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியாது. நம்ம பிஜேபி மாதிரி பேச முடியாது, மாரிதாஸ் மாதிரி பேச முடியாது. மாரிதாஸுக்கு அண்ணாமலைக்கு இதே வேலை. அவர் முஸ்லீம்னால நம்ம ஒரு குற்றவாளியை சொல்லிட முடியுமா? அந்த சமூகத்தில் நிறைய பேர் உழைக்கிறவங்க இருக்கான். சவுதிக்கு துபாயெல்லாம் போய் வெளிநாடுகள்லேருந்து பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை வர்றதை அந்த மக்கள், முஸ்லீம் மக்கள் போய் அவன் அரபு நாட்டில் சம்பாதிச்சா இந்தியாவுக்கு வாழ வைக்கிறான். அதனால் ஒரு முஸ்லீம் குற்றவாளினா ஒட்டுமொத்த சமூகத்தை சொல்லிட முடியாது. இப்போ மாரிதாஸ் அப்படி தான் சொல்கிறான், அண்ணாமலை அப்படி தான் சொல்கிறாரு. அது நம்ம அப்படி பார்க்க முடியாது. நம்ம ஒரு ஊடகவியலாளரை பார்க்கும்போது எங்கே தப்பு இருக்குது, எங்கே தவறு நடந்திருக்கு, யார் குற்றம் பண்ணியிருக்கான், எப்படி நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். டெல்லியை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் ஒரு பெரிய காரணம் இருக்குது. டெல்லியில் தான் இப்போ இந்த குடோன் வச்சுருந்துருக்கார், ஹப்பு வச்சு தான் அங்கே தான் 2 வருஷமாக ஏற்றுமதி பண்ணியிருக்கார். டெல்லியில் என்ன பெரிய சௌரியம்னா, மும்பை, கல்கட்டா, சென்னை இதுதான் விமானமும் இருக்குது, ஹார்பரும் இருக்குது. ஆனால் டெல்லியில் ஒன்லி ஏர் கார்கோ தான். ஆனால் நிறைய இண்டஸ்ட்ரியல் இருக்குது டெல்லியில், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் டெல்லியில் இருக்குது. நான் நிறைய போயிருக்கேன். அப்போது டெல்லியில் விமான நிலையத்தில் கெடுபிடி இருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டுருப்பாங்க. 30 ஸ்டேட்டு அமைச்சர்கள்,
முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இதை தாண்டி வெளிநாட்டு தூதர்கள், எல்லா தூதரகம் 195 நாட்டு தூதரகமும் சென்னையில் இருக்குது, சாரி டெல்லியில் இருக்குது. அந்த அதிகாரிகள் ஒரு 195 வெளிநாட்டு தூதர்கள் அதிகாரிகள் 5 பேர் இருப்பாங்க. அப்போ என்னாச்சு, 1000 பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பான். எங்கே அப்போ யாரையும் நீங்கள் கடுமையாக பார்க்க முடியாது. என்ன செக் பண்ண பைய கொடு, சட்டை கொடு, பேண்டை கொடுன்னு கழட்ட முடியாது. எல்லாமே பெரிய கான்சல் ஜெனரல் அதிகாரியாக இருப்பாங்க. அதே போல் ஏர் கார்கோலையும் செக்கிங் இருக்காது. என்ன காரணம்னா, நீங்கள் இப்போது பிரிட்டிஷ் தூதரகம் இருக்குது டெல்லியில். பிரிட்டிஷ் தூதரகத்துலேருந்து ஒரு பண்டல் போகுது. எங்கே போகுது? லண்டன் போகுது. அவன் நேராக கொண்டு வந்து ஏர் கார்கோவில் கொடுத்துருவான். கொடுத்தா அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஃபைல். இந்திய அரசாங்கத்தை பற்றி கூட சொல்லியிருக்கலாம். அந்த ஃபைலை யாரும் பிரிக்க மாட்டான், செக் பண்ண மாட்டான். அப்படியே எங்கே போயிடும்? டெல்லி போயிடும், சாரி லண்டன் போயிடும். லண்டன்லேருந்து வர்றது டெல்லி வந்துடும். ஏர் கார்கோவில் பிரிக்கப்படாது. இப்போ அது இவங்களுக்கு சாதகமாக போச்சு. அதனால் இந்த போதையை ஆஸ்திரேலியன் இன்டெலிஜென்ஸு ஸ்மெல் பண்ணியிருக்கான். எப்படி வருது, எங்கே போகுதுன்னு தெரியல. அப்போ அவன் எங்கே என்ன பண்ணுறான்? டெல்லியிலேருந்து தான் வருது. டெல்லியிலேருந்து வர்ற பண்டலை செக் பண்ண முடியாது. என்ன காரணம்? டெல்லியிலேருந்து எல்லாமே கான்ஃபிடென்ஸில் வரும், தூதரக மட்டத்திலேருந்து வரும். அப்போ அதை நீங்கள் பிரித்து செக் பண்ணிங்கன்னா 2 நாடுகள் தூதரக உறவு பாதிக்கப்படும். அதனால் என்ன பண்ணுறான்? பிரிக்கிறதே இல்லை. அப்போ இவர்களுக்கு இது ஈஸியாக போச்சு. நீங்கள் பம்பாயோ டெல்லியை தவிர்த்து பம்பாயோ கல்கட்டாவோ சென்னையாக இருந்தால் இவங்க பார்சல் பிரிக்கப்படும், பிரித்து செக் பண்ணப்படும். இருந்தாலும் தவறு தான். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் திமுகவோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும்? இப்போ இந்த வழக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா? இப்போ இந்த விஷயத்தில் எந்தெந்த தலைவர்கள்லாம் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இதில் தலைவர்கள்லாம் மாற்றங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ கிருத்திகா உதயநிதி இல்லை அதெல்லாம், அதாவது டைரக்டர் அமீர் இருக்காரு. இல்லை அதெல்லாம் நீங்கள் ஜாபர் சாதி கூட நண்பர்களே தவிர தொழில் பார்ட்னர்கள் கிடையாது. நீங்கள் லலிதா ஜுவல்லரியில் ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டான் திருச்சியில் கண்ணக்கோள் வச்சு. அவனை கேட்ட என்ன சொன்னான்? அவன் எல்லாம் வச்சு படம் எடுத்தான்னா. அப்போ அவன் தயாரிப்பாளராக கொள்ளைக்காரனான்னு எப்படி தெரியும்? அட்வான்ஸ் ஓன நடிகைகளாம் தெரியாது. பணம் கொடுக்குறான், அவ்வளோதான். இவனுடைய பின்னணி என்ன? எங்கள் லலிதா ஜுவல்லரி எப்போ கொள்ளையடித்தான் அப்படியே பார்க்க முடியும். தமிழ்நாடு முழுக்க கொள்ளையடிக்கப்படுகிறவன், ஏமாற்றப்படுகிறவன், நகையா திருடுறவன் எல்லாம் அவனுக்கு என்ன ஒரு ஆசை இருக்குது? சினிமா எடுக்கணும்னு ஆசை, ப்ரொடியூசர் ஆகணும்னு ஆசை, தான் ஹீரோவாகணும், கதாநாயகியோட டூயட் பண்ணணும்னு ஆசை. இப்போ அந்த கடத்தில் வந்த காசு எல்லாத்தையும் இப்போ ஒயிட்டாக மாற்றிட்டு இருக்காரு சினிமா மூலமாக. இல்லை, சினிமாவில் ஒயிட்டாலாம் மாற்ற முடியும். சினிமா லாஸ் தான் ஆகும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா நீங்கள் அதை விசாரித்தா தான் தெரியும். பால் தலைமறைவாயிட்டார். தலைமறைவான பிறகு அவரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து, சிபிஐ கஸ்டடியில் எடுத்து, இதுவரை எத்தனை கோடிகள் வந்திருக்கு, எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது, இதெல்லாம் பறிமுதல் பண்ணணும். சட்டவிரோதமாக நடந்த வியாபாரம் இது. அதனால் இதை பூரா பறிமுதல் செய்யணும். நீங்கள் இதில் முழுக்க நார்கோட்டிக்ஸு, சிபிஐ 2 பேருமே முழுமையாக கோட்டை விட்டுருக்காங்க. இல்லை, இப்போது இவன் ஜாபர் சாதிக்கு தொடர்ச்சியாக போதைப் பொருள் கடத்திட்டு இருக்கார். இவருக்கு எப்படி இவ்வளவு கோடி பணம் வருது? என்ன பின்னணி? இதை யார் பார்க்கணும்? புலனாய்வுத்துறை தான் பார்க்கணும். புலனாய்வுத்துறை பார்க்கல. அப்போ புலனாய்வுத்துறை கோட்டை விட்டுருக்கு, நார்கோட்டிக்ஸும் கோட்டை விட்டுருக்கு. அப்போது இவர் திரைப்பட தயாரிப்பாளராக, திமுகக்குள்ள நெருக்கமாக, இவர் பெரிய அளவில் திடீர்னு எப்படி வளர்றாரு, இவருக்கு எப்படி பணம் வருது, என்ன தொழில் பண்ணுறாரு, இதையெல்லாம் உளவுத்துறை தான் கண்காணிக்கணும். உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு. மாநில உளவுத்துறையும் கோட்டை விட்டுருச்சு, மத்திய உளவுத்துறையும் கோட்டை விட்டுருச்சு, மத்திய நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கோட்டை விட்டுருச்சு. 2 வருஷம் இந்த ஜாபர் சாதிக்க எல்லார்களையும் மண்ணை தூக்கியிருக்காரு. அப்போது அரசு தன்னுடைய கடமை செய்யலை, அதிகாரிகள் தன்னுடைய கடமை செய்யலை. விமான நிலையத்தில் கையூட்ட வாங்கிட்டு விட்டுட்டான். 2 வருஷமால நீங்கள் அரசுக்கு தெரியாமலாம் போயிருக்காரு. ஏதோ சம்திங், சரி நமக்கு பணம் கிடைக்குது போ. நீங்கள் மெட்ராஸ் ஹார்பரில் ஒரு நாளைக்கு ஒரு 2000 கண்டெய்னர் இறங்குது. எல்லாம் எங்கே போகுது? சவுகார்பேட்டைக்கு தான் போகுது. சவுகார்பேட்டையில் ஏதாவது இன்கம் டேக்ஸ் போயிருக்கா?
சவுகார்பேட்டைக்குள்ள அமலாக்கத்துறை போயிருக்கா? நீங்கள் சவுகார்பேட்டையில் போனீங்கன்னா பானா என்ற கையில் எண்ண மாட்டான். என்ன வச்சுருப்பான்? மிஷின் வச்சுருப்பான். ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா ஒரு 500 கிட்ட ஷாயிங்கன்னு எடுத்து வச்சுக்குவான். அப்போ அந்த மிஷினில் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி டர்ன் ஓவர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது யாருடைய வேலை? இன்கம் டேக்ஸ் வேலை. இன்கம் டேக்ஸ் சவுகார்பேட்டை பக்கம் போனதாக இப்படி வாழ்நாளில் நான் கேள்விப்படவே இல்லை. ஏன்? அது மார்வாடிப்பேட்டை. அப்போ மார்வாடிகளுக்கு பாதுகாப்பு இருக்குது. எதை என்ன குற்றம் செஞ்சாலும் அவன் நேரம் அமித்ஷாவோட தொடர்பில் இருப்பான். லோக்கல்ல இருக்கும் அமித்ஷா கூட தொடர்பு கண்டிப்பா. மார்வாடி போய் நீங்க தொட்டீங்கன்னா அமித்ஷா லைன்ல வந்துடுவார். அந்த அளவுக்கு தொடர்புல இருக்கான். அரசியல் ரீதியான தொடர்பு, ஆன்மீக ரீதியான தொடர்பு. அப்போ அதிகாரி பயந்துக்கும். இப்போ ஜாபர் சாதிக் ஏன் திமுக இருந்தார்? ரவிசங்கர் ஏன் திமுகவுக்கு வந்தார்? சென்னை காவல்துறை பயந்துக்குவான். அரசு அதிகாரிகள் தனக்கு அச்சுறுத்தல் வராது. சாமானியனாக இருந்தால் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ள வரும்போதே ஜெயலலிதா கூட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ, கருணாநிதி கூட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ போட்டால் என்ன நினைப்பான் அதிகாரி? ஒரு பெரிய ஆள் போல. காங்கிரஸ்காரன் என்ன பண்ணுவான்? ராகுல் காந்தியோட எடுத்துக்குவான். பிஜேபிக்காரன் மோடியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவான். இதுதான் அரசியல். அப்போது தன்னை சமூக விரோத செயலிலிருந்து இந்த அரசியல் தன்னை காப்பாற்றுன்னு நம்புகிறான். இப்போ அதே போல தான் ஜாபர் சாதிக்கும் ரவிசங்கரை போன்றவர்களெல்லாம் திமுக அரசு தன்னை காப்பாற்றுன்னு நம்புகிறாங்க. நீங்கள் தெரிஞ்ச உடனே அடிப்படை உறுப்பினர் கட்சி நீக்கிட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு.